திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்திச் சரவண பூந்தொட்டிலேரி அறுவர் கொங்கை விரும்பிக் கடலழக் குன்றழஸ் சூரழ விம்மி அழுங்குருந்தை குறிஞ்சி கிழவனென்றோதும் குவலயமே. முருகப்பெருமான் திரு அவதாரம் செய்ததும் கடலாகிய கன்மம், குன்றாகிய மாயை, சூரனாகிய ஆணவம் இவை மூன்றும் விம்மி விம்மி அழுததாம். இக்குழந்தையின் வேல் பட்டு அழியப் போகிறோம் என்றறிந்து அவ்வாறெனில் அவதாரத்தின் போது குகப்பெருமானும் விம்மி விம்மி அழுதாராம். இது கபடமற்று சிந்தனையும் செயலுமற்று அறிவும் மனமும் கூட அற்று அவனை அடைவதை மட்டுமே எண்ணி விம்மி அழுதோம் எனில் குகனை அடையலாம் என்ற குறியீட்டாம் அது. இந்த குழந்தை குகனும் அழாது தமது திருந்த புவனங்களில் ஞானப்பால் அருளிச் செய்தார். உலகை ஆளும் உமையாள் மற்றும் கார்த்திகை பெண்களாகிய 6 தாய்மார்கள். இவ்வாறு எளிய சிறுவன் இளங்குழந்தை உலகம் உய்ய செய்யும் பெரும் பொறுப்பை கொண்டு அவதரித்தமையால் குறிஞ்சி கிழவன் என்று குவலயம் போற்றும் என்கிறார் நாதர்.